இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமீன் என்பதே. நாம் எல்லாரும் கண்ணை மூடுவோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான பிரசனம் இறங்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா இருளின் அதிகாரங்களை கட்டவிழுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய தினத்திலே பிள்ளைகள் விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். தேவனுடைய இரக்கம் தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவருடைய சிஷ்யர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று சொன்னபோது இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் என்று பரல மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஆரம்பித்து அந்த ஜெபத்தை அவர் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் பாருங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன் என்பதே என்று சொல்லி முடிக்கிறார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யம் தேவனுடையது. தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கடைசி நாட்களில் கூட்டி சேர்க்கிறார். சபையில் இருக்கிற நீங்கள் தான் ராஜ்யம். தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. ஆமென். அது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்பதற்கு எதுவாக இல்லை. நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ தேவ ராஜ்யத்துக்குள் வந்து விட்டீர்கள். வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டியது நம் மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது இலவசம் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் கிரியையினால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நற்கிரியைகளினால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. தேவனுடைய சுத்த இரக்கத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் உங்கள் உள்ளத்திலே ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறார் ஆண்டவர். நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாத வரை உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்க முடியாது. ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கர்த்தர் அந்த நோக்கத்தை உங்கள் உள்ளத்தில் வைக்க விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? அவருடைய துதியை சொல்லும்படி ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய துதியை சொல்லும்படியாய், அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லும்படியாய் நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஆமென். நான் கர்த்தரை துதிப்பது நம் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்ன கர்த்தரை துதிப்பது என் மேல் விழுந்த கடமை. இந்த ஜனத்தை ஏற்படுத்தினேன்கிறார். எந்த ஜனம்? இந்த ஜனம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டே உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் யார்? துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். எங்கே இருக்கிறவர்? அவர் துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிறவர். சொல்லுங்க, அவர் எங்கே இருக்கிறார்? துதிகளில் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். எல்லாரும் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் அவரை வெளிப்படுத்தல் 2:8 பரிசுத்தர் 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 என்று சதா காலமும் அவர்களை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். சதா காலமும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார். என்ன சொல்லி துதிக்கிறார்கள்? பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த 9வது வசனத்தை பாருங்க. சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவர் மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. திருப்பி வாசிமா. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது. பாருங்க, பரலோகத்தில் எப்போதும் 4 ஜீவன்கள் அவருக்கு முன்பாக இருப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். அந்த 4 ஜீவன்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறது?
கர்த்தருக்கு என்ன சொல்லுகிறது? அவரை பார்த்து, உயிரோடு இருக்கிற இந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துகின்றன. அப்போ பரலோகத்தில் துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளில் இயேசு இரத்தத்தினால் கழுகப்பட்ட உனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27 சொல்லுது, இதான் ரகசியம் என்று சொல்லப்படுது. என்ன ரகசியம்? கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டுகிறது. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென். நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக வாழுகிறீர்கள். சொல்லுங்க, நானும் கிறிஸ்துவும் ஒன்றாக வாழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அநேக முறை நீங்கள் அதை உணராததுனால தான் என்ன செய்கிறீங்கன்னா, சபையில் வரும்போது ஏதோ இயேசு என்னோடு இருக்கிறது போல் உணர்கிறீங்க, வெளியே போனோன்னே இயேசு இல்லாதது போல் உணர்கிறீங்க. தப்பு செய்யும்போது இயேசு பார்க்கலன்னு சொல்லி பிசாசு போதிப்பான். நீங்கள் தவறு செய்யும்போது அவன் சொல்வான், பிசாசு உங்களை பார்க்கலை. நீங்கள் தவறு செய்யும்போது தேவ தூதர்கள் தூக்கத்தோடு உங்களை விட்டு விலகி போவார்கள். மறந்துடக்கூடாது, உன்னை காக்கும்படி இருக்கிற தூதர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்க. நீ தப்பு செய்யும் பொழுது, நீ தவறான இடத்துக்கு போகும் பொழுது உன்னை விட்டு தேவ பிரசன்னம் விலகி ஓடும். ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து காணப்பட வேண்டும். சொல்லுங்க, எப்படி காணப்படணும்? பரிசுத்த ஆவியில் நிறைந்து காணப்பட வேண்டும். ஏமே அதனால தான் எழுதும் பொழுது எழுதுகிறார், குடித்து வெறியிலே நீங்கள் நிறையாமல் நீங்கள் எப்படி நிறைந்து காணப்பட வேண்டுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நிறைந்து காணப்படுங்கள் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஆவியில் நிறைந்ததாகி காணப்பட வேண்டும். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் துன்மார்க்கருக்கு ஏதுவாக மதுவினால் என்ன வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து என்று வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். பாருங்க, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான துன்மார்க்கமான கிரியைகளுக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து, பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் காணப்பட வேண்டும் என்று வேதம் நம்மை போதிக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை, தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எதில் வாசம் பண்ணுவார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உனக்குள் இருக்கிறார். அவர் இருக்க வேண்டுமானால் உன் நாவுகள் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியான வரும்பொழுது நம் நாவுகளை பிடித்து கொள்கிறார். ஏன்னால் இந்த நாவு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யக்கூடியது. எல்லாரும் ஆமே, ஆமே, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். ஒரு மனிதன் குடித்து விட்டால் அவன் நாவை எடுத்து என்ன செய்கிறான்? தவறாக பயன்படுத்துகிறான். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான், வீண் வார்த்தைகள் பேசுகிறான். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நீ பரிசுத்த ஆவியில் நிறைந்து காணப்பட வேண்டும். மதுபானத்துக்கு நீ அடிமையாக இருக்கக்கூடாது. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தில் நீ அருமையாக இருக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீ எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எப்போதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ அன்று முதல் உன் கிரியைகள் எல்லாம் உனக்காக செய்து வருவது கர்த்தர். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. உன்னால் ஏதாவது ஆகும் என்று எண்ணாதே. அவரை அல்லாமல் உன்னால் ஒன்று செய்ய முடியாது. விரும்புகிறதுனால அல்ல, ஓடுகிறதுனால அல்ல, இறங்குகிற கர்த்தராலே ஆகும். ஆகையால் அந்த கர்த்தர் இறங்க வேண்டும், கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும் என்பதிலே நீ கவனம் செலுத்த வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். எல்லாரும் ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 42:8 பாருங்கள். வேதம் மிக அழகாக தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கர்த்தர், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், நான் ஆளுகை செய்கிறவர். சொல்லுங்க, நான் ஆளுகை செய்கிறவர். நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மை ஆளணும்னு விரும்பணும். கர்த்தர் நம்மை ஆளணும்னு விரும்பணும். ஆமென். அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்பணும். அதான் சொல்ல, நான் கர்த்தர், இது என் நாமம். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் மனசும் மாமிசமும் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமென். நான் கர்த்தர், இது என் நாமம், இதுதான் என் நாமம்.
என் மகிமையை நான் வேறு யாருக்கும் கொடேன். என் மகிமையை நான் யாருக்கும்? ஒரு கிறிஸ்தவன் ஆன பிறகு எப்போதும் நாவில் துதி இருக்கணும். கர்த்தர் கிருபையா இதை கொடுத்தார், கர்த்தர் கிருபையா இதை செய்தார், கர்த்தர் கிருபையா இதை பண்ணினார் என்று ஒரு வாயின் நாவுகளிலே அறிக்கை செய்ய வேண்டும். எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். தன்னை ஒரு பெரியவனாக பொருட்டாக எண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. தன்னையே ஒரு பெரிய பொருட்டாக எண்ணிக்கொண்டு நான் ரொம்ப கெட்டிக்காரன், நான் ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறவர்களெல்லாம் வாழ்க்கையில் தோல்வி அடைவார்கள். ஆனால் யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்களோ, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறார்களோ, அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்வார்கள். எல்லாராமே என் துதியை விக்கிரத்துக்கு கொடேன். என் துதி யாரு கொடுக்க மாட்டேன்? விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. விக்கிரம் என்று சொன்னால் ஏதோ ஒரு உருவத்தை செய்து வைத்து வணங்குறது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் தேவனை காட்டிலும் வேறு எந்த ஒரு காரியம் முக்கியமாக இருக்கிறதோ அதான் உன்னுடைய விக்கிரம். எல்லாரும் ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம பணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ பணத்தை நம்பி வாழலை, இயேசுவை நம்பி வாழுகிறோம். சொல்லுங்கள், நான் யாரை நம்பி வாழ்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகிறீர்கள். இயேசுவை நம்பி வாழ்ந்தால் இயேசு உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆகிட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் உறுப்பினர் ஆகிட்டீங்க. இனி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எப்பொழுதும் உங்கள் நாவிலே துதி இருக்க வேண்டும். எல்லாரும் ஆமே, ஆமே. எக்காலத்தில் துதிப்பேன் என்று தாவீது சொன்னான். எல்லா காலங்களிலும் என் துதிப்பேன், இன்பத்திலும் துதிப்பேன், துன்பத்திலும் துதிப்பேன், வேதனையிலும் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன். சொல்லுங்கள், எல்லா காலத்திலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு பெரிய துன்பம் வராது. ஒரே நாளில் அவன் ஐஸ்வர்யத்தை இழந்தான். அவன் ஒரே நாளில் அவனுடைய எல்லா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் இழந்தான். ஒரே நாட்களில் அவன் ரோட்டுக்கு வந்துட்டான். அந்த ரோட்டில் நிற்கும் போது அவன் சொன்ன காரியம் என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனை நான் துதிக்கிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அவர் கைகளில் நான் இதை பெற்றுக்கொண்டேன், இந்த ஆடுகளை பெற்றுக்கொண்டேன், இந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த கனத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த வீட்டை கட்டும்படி என் கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, ஆனால் நான் ஒன்றை நினைச்சேன், கர்த்தரை துதிப்பேன் என்று துதித்தான். இன்னைக்கு நீயும் நானும் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். அவன் வாழ்க்கையில் துன்பம் வந்தபோது, இன்பம் வந்தபோது அவனை துதித்தான். எல்லாரும் வாய்களை தொடர்ந்து, நான் கர்த்தரை துதிக்கும்படி நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரை துதிக்கும்படி நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஒரு கிறிஸ்தவன் நாவிலே எப்போதும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும், எப்போதும் துதி இருக்கணும், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவன் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை அதிகமாக மகிமைப்படுத்தணும். என் தேவனை மகிமைப்படுத்தும்படி உன்னை திஷ்டித்து வைத்திருக்கிறார். அவர் கொடுத்த நன்மைகளை செய்வதற்கு உன் வாயில் எப்போதும் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். சொல்லுங்க, உன் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் நமக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தா. எப்படி ஜெபிக்கணும் என்று அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதுகிறார். நான் பிரதானமாய் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்று ஆரம்பிக்கிறார். பிரதானமாக ஒரு புத்திமதியை சொல்கிறார். அநேக புத்திமதிகளை சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 2:1 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்ன? நான் பிரதானமாய் அநேக புத்திமதியை சொல்லிட்டு நான் பிரதானமாய் சொல்ற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சொல்லிட்டு ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் விண்ணப்பத்தை குறிச்சோ ஜபத்தை குறிச்சோ வேண்டுதலை பற்றி பேசலை. ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றார். என்ன பண்ணணும்னாரு? எல்லாம் என்ன பண்ணணும்? எல்லா மனுஷர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீ ஒரு மனிதனுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? அவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். அவர் என்ன சொன்ன? பிரதானமாக உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷர்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்கிறார். எல்லாரும் ஆமென். அப்போ ஒரு மனிதனுக்காக நீ ஜெபிப்பேன் என்று சொன்னால் அவரை பேரை சொல்லி குறைந்தது 30 ஸ்தோத்திரமாவது பண்ணணும், 100 ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாரும் ஆமென். இதை அப்போஸ்தலர்கள் நாட்களில் அப்போஸ்தலர்கள் கடைபிடித்து வந்ததை பார்க்க முடிகிறது. கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க, முதலாவது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எப்போ செய்கிறோம்? முதலாவது நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏமே, நீங்கள் தேவ ஞானத்தை பெற வேண்டும், வெளிப்பாடுகளை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா! எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீ யாருக்காவது ஜெபிக்கணும்னா முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திரம். எபேசியர் 1:16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி. இடைவிடாது. எப்படி? ஒரு நிமிஷம் இடைவிடாது உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் ஜெபங்களில் உங்களை நினைத்துக் கொள்கிறேன். அடுத்த வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும், தெளிவு என்றால் ரெவலேஷன், வெளிப்பாடுகளை கொடுக்கணும், என்ற ஆவியை கொடுக்கணும், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறார்? 16வது வசனத்தில், நான் எப்பொழுதும் உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். 16வது வசனம், எப்பொழுதும் நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணி. ஏமே, இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி. அல்லேலூயா! உங்கள்கிட்ட யாராவது ஜெபம் குறிப்பு கொடுத்தா முதல்ல நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க பேரை சொல்லி அவங்களுக்காக ஸ்தோத்திர பலியிடணும். அவங்களுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியிடணும். ஹல்லேலூயா! அவங்களுக்காக நீங்கள் துதிக்கணும் கர்த்தரை. ஏமே, அவரால் துதிக்க முடியல. ஒருவர் வியாதியாக இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுன்னா வியாதியாக இருக்கிறதால ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. நீங்கள் அவர் சார்பாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா! நான் அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு கொஞ்சம் நேரம் அவரை துதிங்க. ஏமேன். கர்த்தரை துதிங்கள். போகிற பாதையில் வேதனையில் நீர் அவருக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரை துதிங்கள். எல்லாரும் ஆமே ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை ஏன் என்று கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் வியாதி வந்துன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிட்டு இருக்காது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அவர் பேரை சொல்லி முதல்ல அவருக்கு ஸ்தோத்திர பலியிடு, அதிகமாக இவரை துதி, அதற்கு பின்பு அவருடைய வியாதிக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்பார். ஆமென். எபேசியர் 5:4 பாருங்க. அப்படியே வம்பும் புத்தீனமுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்க, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். வீட்டு மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்றாரு. 11 o'clock மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 10:30 மணிக்கு கூடுற மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யணுங்கிறார். சகோதரிமார்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காம்பவுண்டில் என்ன அக்கான்னு கூப்பிடுறீங்கள, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஸ்தோத்திரம் அப்படின்னு கூப்பிடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா! அதனால தான் சொல்கிறார், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நோக்கி பார்த்து நான் ஸ்தோத்திரம் செய்வேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 5:20 சொல்கிறார் பாருங்க, எல்லாவற்றுக்காகவும் பிதாவை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஆமென். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இந்த ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிக்கணுமா? கொலோசியர் 2:7 அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார். ஆமென். கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் வசனத்தை படித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சத்தியங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்தோத்திரமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் பிரியாததாக இருக்கணும். எல்லாரும் ஆமென். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணீங்க? நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன். ஆமென். ஆனால் உங்களே பார்த்து நான் ஒரு கேள்வி நீங்கள் வைங்க, இன்றைக்கி சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணீங்க?
சிஸ்டர் 100 ஸ்தோத்திரம் மட்டும் வந்திருக்காங்க. எத்தனை ஸ்தோத்திரம் நீங்கள் பண்ணீங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக உங்களை நீங்கள் திஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் கடமை. நம்ம கடமையை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம தேவனோட நடக்க முடியாது, தேவனிடத்தை உதவி பெற முடியாது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை. ஏன்னா நம்ம தேவனை துதிக்கலை. ஒரு அடிப்படையான காரியம், அதில் மிக கவனம் செலுத்தணும். ஆண்டவரே, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அதிகம் தேவனை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் உங்கள் நாவில் துதி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போது நீங்கள் எங்கே போனாலும், பேசினாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும் உங்கள் நாவில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். அதனால தான் கொலோசியர் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள் சொல்லப்படுது. இடைவிடாது ஜெபிங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். எல்லா இடத்துலையும் மறுபடியும் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நீ ஸ்தோத்திரம் செய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கைகளை உயர்த்தி கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றாக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. சோத்ரம் 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 சோத்ரம். ஏன் சோத்ரம் பண்ணணும்? சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்படணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்க? ஏமே முதல்ல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவன் ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உணர்வு உண்டாகும். என்ன உண்டாகும்? உணர்வு. உங்கள் தவறெல்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. உங்கள் மிஸ்டேக் என்னங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட உங்கள் வழியை சரி பண்ண ஆரம்பிப்பீங்க. ரட்சிப்பு தன்னால் வரும், விடுதலை வரும். அநேக நாட்கள் ஜெபம் பண்ணி உங்களுக்கு வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நான் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அநேகர் நினைக்கிற சோத்திரம் சோத்திரம் காலையில் வந்து உட்காந்து 1 மணி நேரம் சோத்திரம் சொல்கிறீங்க. அநேகருக்கு எங்கே ஒரு சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது என்னடா பெரிய சோத்திரமாக போச்சுன்னு. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நம்மை ரட்சித்த தேவன், நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணமான தேவன், நம்மேல் இரக்கம் பாராட்டின தேவன், அவருக்கு நாம் என்னத்தை செலுத்த முடியும்? இந்த சோத்திர பலியை செலுத்த முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேறு என்னத்தை நீங்கள் செலுத்த முடியும்? வேறு ஒன்றை நீங்கள் செலுத்த முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேறு எந்த காரியத்தை காட்டிலும் கர்த்தர் தன்னுடைய சோத்திர பலியை விரும்புகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 149:8-9 எல்லாரும் குறிச்சுக்கோங்க அந்த வசனத்தை. 149:8-9. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். பாருங்க, தங்களுடைய பரிசுத்தவான்களை குறித்து எழுதுகிறார். அவர் வாயில் கர்த்தரை உயர்த்துகிற துதி. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமே, உன் வாயில் எப்போது என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கர்த்தரை உயர்த்துகிற துதி. சொல்லுங்க, என்ன துதி? கர்த்தரை உயர்த்துகிற துதி. நீ துதி சொல்லுகிறது கர்த்தரை உயர்த்துவதற்காக, கர்த்தரை மேன்மைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. உன் வாயை திறந்தா கர்த்தரை உயர்த்தணும். எல்லாரும் ஆமேன், ஆமேன். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுற கற்குள்ள பட்டயமும் இருக்கும். கையில் என்ன இருக்குமா? பட்டயம் இருக்கும். பட்டயம் என்ன?
வாள். பட்டயம் என்னது? வாள். வாள்னா என்ன? பட்டயம். பட்டயம் என்றால் என்ன? வாள். வேதத்தில் சொல்லு பட்டயம் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குதுன்னா வசனத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. உங்கள் கையில் என்ன இருக்கணுமா? இருபுற கற்குள்ள பட்டயம் இருக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். இருபுற கற்குள்ள பட்டயம் இருக்கணும், வசனம் இருக்கணும். எல்லாரும் ஆமென். கர்த்தர் உங்கள் கையில் என்ன எதிர்பார்க்குறாரு? வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஏமே கையில் வட்டயம் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை கையில் வைத்திருக்கணும். வசனம் எப்போவும் உங்களுக்கு தெரியணும். வசனத்தை அறிக்கையிட நீங்கள் எப்போ ஆயத்தமாக இருக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லிட்டு அடுத்தால சொல்கிறாரு பாருங்க, இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். மறுபடியும் 8 போடுங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. துதி இருந்தால் அங்கே வெற்றி உண்டு. சொல்லுங்கள், துதி இருந்தால் என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அவருடைய கைகள் இருபுற கற்குள்ள என்ன இருக்கும்? பட்டயம் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் நன்மையும் கிருபையும் பெறுவான். ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் நன்மையும் கிருபையும் பெறுவான். சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுகிறவன் நன்மையும் கிருபையும் பெறுவான். எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? எத்தனை பேருக்கு நன்மை வேணும்? எத்தனை பேருக்கு தேவ கிருபை வேணும்? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளெல்லாம் ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்களுக்கு கிருபை வேணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆமென். வெற்றியும் விடுதலையும் ஸ்தோத்திரத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம் செய்கிறவனுக்கு வெற்றியும் விடுதலையும் இருக்குது. சொல்லுங்கள், என்ன இருக்குது? வெற்றியும் விடுதலை இருக்குது. மகிழ்ச்சியும் மன நிறைவு எப்போ கிடைக்குன்னா ஸ்தோத்திரம் சொன்னால் கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நன்மையும் கிருபையும் உங்களுக்கு எப்போ உண்டாகும்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணால் வெற்றியும் விடுதலையும் உண்டாகும். சொல்லுங்கள், என்னது? வெற்றியும் விடுதலை உண்டாகும். எல்லாத்துக்கும் எக்காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ண. உங்கள் நெருக்கத்தில், உங்கள் உபத்திரத்தில், கஷ்டத்தில் எப்போ ஸ்தோத்திரம் பண்ண வெற்றியும் விடுதலையும் உண்டாகும். மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்போது கர்த்தரை துதித்து கொடு. எல்லா காரியத்துக்கும் கர்த்தரை எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன். எல்லா காரியத்துக்கும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொடுப்பேன். துன்பம் வந்தாலும் துதிப்பேன், வேதனை வந்தாலும் துதிப்பேன், எல்லாத்துக்கும் துதிப்பேன். ஹல்லேலூயா. வீட்டில் காரியங்கள் மாறி போகுது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதற்காக நன்றி, இதுவும் நன்மைக்காக அனுமதித்திருக்கு, அதற்காக நன்றி என்று சொல்லி அப்பொழுது கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். துதிக்கிற வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சமாதானம், பிள்ளைகளுக்குள்ள சமாதானம். எப்போதும் துதித்து கொண்டே இருங்க. என்ன வந்தாலும் துதிங்க. பிள்ளைகள் சரியில்லையா, அதுக்கு துதிங்க. பிள்ளைகள் பேரை சொல்லி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி வரும். ஆமென். துதிச்சுட்டே இருங்க. அந்த பிள்ளைக்காக பேரை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க துதிக்க கட்டெல்லாம் உடையும், கர்த்தரோட வெற்றியை தருவா. கடன் பிரச்சனையோட உட்காந்துருக்கிறாயா, கடங்கான பேரெல்லாம் எழுதி வச்சு அது மேலே கையை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, என் மதியினத்தினால் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், கடன் வாங்கிட்டேன். கடன் ஏன் வந்தது? வாங்கின வந்தது. சிம்பிள். கடன் ஏன் வந்தது? நீ வாங்கின வந்தது. சரிதானா? சரி, என்ன முழிக்கிறீங்க? நான் இதை உலக கண்டு உலகமாக ராக்கெட் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்க மாதிரிலாம் பார்க்குறீங்க. நீ எத்தனை பேருக்கு புரியுது? நீ கடன் வாங்கின கடன் வந்துடுச்சு. ஆமென். இன்னைக்கு அந்த மதியின காரியத்தை செய்ய மாட்டேன். வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். ஏன் கடன் வாங்கின? ஸ்தோத்திரம் பண்ணி தான் வாங்க வேண்டியதில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் கடன் போகணுமா? கடன் மேலே கையை வைங்க. உன்னுடைய எல்லா பிரச்சனை மேலே கையை வைங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. இந்த நிலைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியலையா? ஏன் கடன் வந்தது? ஏன் கடன் வந்தது? வாங்கினீங்க வந்தது. சரி, ஏன் வாங்கினீங்க? ஏன் ஏன் வாங்கினீங்க? பெருமை உங்களை வாங்க வச்சுது. கல்யாணத்தை டாம் டீம்னு நடத்தினார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் 1500 பேரை கூப்பிட்டு அவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் நடத்தினார். அதை மறக்க முடியாது. ஏன்னா அவர் கல்யாணத்துக்கு அவ்வளோ காரெல்லாம் கூப்பிட்டு பொருளெல்லாம் வந்து சேர்றதுக்கே 8:30 மணி ஆயிடுச்சு. நானும் பாஸ்டர் 8:30 மணி வரைக்கும் காத்திருக்கோம், மாப்பிள்ளையை காணுமே.
8:30 மணிக்கு வந்து டாம் டிம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 28 வீடு தான் மாறி இருப்பார், வாடகை கட்ட முடியாமல். மாறி 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 ஊர் கோடியில் போய் ஆந்திரா பார்டரில் கடைசியாக போனார். இப்போ எங்கே இருக்காரோ தெரில, ஆந்திராவுக்குள்ளே போயிட்டாரான்னு தெரில. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கூப்பிட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. பெருமை. உன் கடனுக்கு காரணம் என்ன? சத்தமாக சொல்லுங்க. பெருமை. இல்லாட்டியும் பெருமை. ஒன்று இல்லாட்டி நான் பெரிய ஆளுன்னு காட்டணும். பெருமை. அந்த பெருமை போகணுமானா கையை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவரே, நான் செய்த தவற உணர்கிறேன், எனக்கு உதவி செய்யும் சொல்லி தாழ்த்து தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள தாழ்மைப்படுத்த தான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மதியீனமான காரியத்தை செஞ்சுட்டேன். இந்த உலகத்தில் பிசாசு அவ்வளவு தந்திரவுக்காரன், அவன் வஞ்சிக்கிறவன், மக்களை பாவத்தில் நடத்துகிறவன், ஏமாற்றுகிறவன். இன்றைக்கி பாருங்கள், எல்லா உலகத்தில் அநேக மக்களை பிடிச்சி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான். இன்றைக்கி அநேக மக்கள் கஞ்சால் அடிமையாக இருக்காங்க, குட்டியில் அடிமையாக இருக்காங்க. காரணம், ஏமாற்றி வைக்கப்பட்டிருக்கிறான். நீ குடிச்சிட்டு அவன் கஞ்சா போட்டுட்டு நிறைய தவறுகளை செய்கிறான். போலீஸ் பிடிக்கிறான், அடிக்கிறான், மிதிக்கிறான். பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. வாலிபருடைய நிலை பரிதாபமாக இருக்குது. இந்த வஞ்சக ஆவிகள்லேருந்து நீ விடுதலை பெறணுமானா ஒரே வழி, நீ கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை துதிக்கணும். அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, நான் என் மதியினெல்லாம் போகணும் என்று சொல்லணும். மதுவினால் மயங்குகிறவன், கஞ்சாவினால் மயங்குகிறவன் மதிகேடன் என்று பைபிள் சொல்லுது. இந்த மதியினமெல்லாம் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே. இந்த முட்டாள்தனமெல்லாம் என்னை விட்டு போட்டோம். நான் தெளிந்த புத்தி உள்ள நான் மாறட்டும் அப்படி சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி உங்களுக்கு உதவி செய்யும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் விடுதலை ஆடுமா, நீ துதி செய்து கொண்டே இரு. எப்போதும் நாவிலே துதி இருக்கட்டும். உனக்குள் இருக்கிற தேவனை உயர்த்து, அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சாத்தானை நீ ஜெயிக்கணுமான அவன் வாயில துதி இருக்கணும். இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் வனாந்திரத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறார். 3 நாள் பிரசங்கம் பண்ணுகிறார். மத்தேயு 5:32 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. 3ஆவது நாள் பிரசங்கம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சு அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும். ஆமென். மத்தேயு 15:32 பாருங்கள். அவர் பிரசங்கம் பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்பும்போது அவர் சிஷ்யர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, 3 நாட்களாக நம்மளோட தங்கிட்டாங்களே, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாத இருக்கிறார்களே, இவர்களை பட்னியாக வீட்டுக்கு அனுப்புனா என்ன நடக்கும்? அவர்கள் மனம் என்ன செஞ்சிடும்? வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. ஆமென். இப்போ வீட்டுக்கு அனுப்பினா போகிற வழியிலே பாதி பேர் மயங்கி விழுந்துருவான். அங்கங்கே கூட்டத்தில் மீதிப்பட்டு சேர்த்தான்லாம் நியூஸ் வருது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகிருக்கும். இப்போ இந்த நாளாக இருந்ததுன்னா உடனே எல்லாம் டிவிக்காரெல்லாம் பரவிட்டு போயிடுவான். ஏசுநாதர் மீட்டிங் போட்டாராம் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் செத்துட்டான்னு சொல்லி உடனே எல்லோரும் அங்கேயே எல்லோரும் கேமரா தூக்கிட்டு போய் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. வனாந்திரத்துலேயே போயிருப்பானுங்க. நியூஸ் பரபரப்பாக வந்திருக்கும். சாத்தான் அதை தான் எதிர்பார்க்குறான். ஆண்டவருடைய பேச்சை கேட்டு இயேசுவை நம்பி போனில்ல, பாரு நீ மயங்கி விழுந்துட்ட, உனக்கு இப்படி ஆயிட்டலாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் பாருங்க, ஜனங்களுக்காக அவர் பரிதவிக்கிறவர். சொல்லுங்க, ஜனங்களுக்காக அவர் பரிதவிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சீஷர்களை கூப்பிட்டு கேட்டார் என்ன செய்யலான்னு. அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு சாப்பாடு போட முடியாது, இது வனாந்தரமான இடம், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆமென். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? 33வது வசனம் பாருங்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். 34 முடியாத பற்றி பேசினாங்க, நடக்காதுன்னு சொன்னாங்க. பாருங்க, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்காது முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் தெரியாத போது நீங்கள் என்ன செய்யணும்? வாயை திறந்து கர்த்தரை துதிக்கணும். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். 7 அப்பங்களும்
சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஒரு சின்ன மீன்கள் கொஞ்சம் இருக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இயேசு என்ன செஞ்சார் பாருங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு, பாருங்க, கர்த்தர் உடனே விசுவாசத்துல ஆண்டவரெல்லாம் பந்தியில் இருங்கன்னு சொல்லிட்டார், கட்டளையிட்டு அடுத்தால என்ன செய்தார் பாருங்க. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா கவனிங்க, இருக்கிறது 7 அப்பந்தான். பந்தியில் இருக்கிறவன் 4000 பேர் சாப்பாடுக்கு உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய புருஷர்கள் மனைவிமார்கள் 4000, பிள்ளைகளை எண்ணலை. அந்த நாட்களில் பிள்ளைகளை எப்படி எண்ணுன்னா, வருஷத்தை ஒரு வருஷம் எண்ணிட்டா போதும். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா 10 பிள்ளைகள் இருக்கும். சந்தேகமே படாதீங்க. ஏமே வருஷத்தை எண்ணுனா போதும், பிள்ளை தண்ணிடலாம். 10வது வெட்டிங் ஆனிவர்சரினா 10 பிள்ளைகள் வரிசையாக நிற்பாங்க, அப்படியே நிற்பாங்க. அந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களில் பிள்ளை கணக்கில் தான் சேர்க்க முடியல. எண்ணி எண்ணி பார்த்துருப்பாரு ஆசிரியர், எண்ண முடியல, மத்தேயு விட்டுட்டார், எண்ண முடியாதுப்பா இது, பிள்ளைகள் பொதுவாக போட்டு விடுன்னுட்டார். ஏன் அவ்வளோ திரளான பிள்ளைகளும் அங்கே அவ்வளோ திரளான பிள்ளைகளும் மனைவிமார்கள் இருந்தார்கள். 4000 புருஷர்கள் மட்டும் இருந்தாங்க. எல்லாரையும் பந்தி இருக்க செய்தார். அப்பத்தை எடுத்து 7 அப்பத்தை வைத்துக்கொண்டு சிறு மீன்களை வைத்துக்கொண்டு கத்தரித்தார், தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் உங்களோட வருமானம் வரும்பொழுது கையில் வைத்துக்கொண்டு கத்தரை துதிக்க தெரியணும். இந்த கொஞ்சம் வருமானத்தில் என் குடும்பத்தை 30 நாள் நடத்துகிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யன்னு துதிக்க கற்றுக்கொள்ளணும். எனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திற்காக கத்தரை துதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் துதி செய்தால் அது பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெபித்ததாக வேதத்தில் வாசிக்க முடியல. அவர் மீன்களை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவருடைய சிஷ்ய இடத்துல கொடுத்தார். அவர் வெறும் ஸ்தோத்திரம் தான் சொன்னார். அதற்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லதா, பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா. நீங்கள் ஸ்தோத்திரம் எடுத்தால் அது பெருக ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் எடுக்கிறவன் தேவ கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் எடுக்கிற இடத்துல தேவனுடைய விசுவாசம் பெருகும். நீங்கள் ஸ்தோத்திரம் எடுத்தால் எல்லாவற்றிலும் பெருக்கத்தை காண்பீர்கள். எல்லாரும் ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யரிடத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். 4000 புருஷர்களும் அவருடைய மனைவிமார்களும் அவருடைய குழந்தைகளும் சாப்பிட்டு அவர்கள் திருப்தியானார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாயில் துதி இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். கடன் இருக்குது, ஐயோ என் கடன் இப்படி ஆகிட்டு, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்கிறத நிறுத்திட்டு இன்றைக்கி உங்கள் கடனுக்கு பிரச்சனை என்ன? துதி செலுத்தணும். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஐக்கியம் வரணுமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. வீட்டுக்குள்ளே லாந்தி 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி எடுக்க எடுக்க சாத்தான் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் நாவிலே துதிக்கும் போது தேவ பிரசனம் அவனுக்குள்ள, தேவன் உன்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் உன்னோடு இருக்கிறது. நீ அவர் பிரசனத்தில் போகிற, அவர் பிரசனத்துக்கு முன்பாக சத்துரு கிரியை செய்ய முடியாது. சண்டை மூட்டுகிற ஆட்டிகள், கலகம் மூட்டுகிற ஆவிகள் அவங்களை விட்டு ஓடிவிடும். வீட்டை காலி பண்ணிட்டு போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, கூட ஆளையும் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அவன் உள்ளேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ நல்லா துதிச்சு பாரு, எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவான். வீட்டில் நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. எல்லாரும் ஆமேன், 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 அல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணும், என்னுடைய துதியினால், துதி குறையினால் உம்மை மகிமைப்படுத்தலை, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கலை, ஆகையினால தான் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை. இன்றைக்கி என் குடும்பத்தில் சமாதானம் வரட்டும். நான் துதிப்பேன். துதிக்க 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 எல்லா அசுத்தங்களும் விலகும், விக்கிரங்கள் ஓடும், விக்கிர ஆவிகள் விலகும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரில் எல்லாவற்றையும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் வருமானம் வந்தோடனே கையை வைத்து கர்த்தரை நல்லா துதிப்பேன், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவேன். அது பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளது. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் வல்லமை உள்ளது. ஸ்தோத்திரம் பண்ணினால் தேவனே உன் பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்து விடுற. உன் பிரச்சனையை உன் கையில் வச்சுக்கிட்டே நீ போட்டு அதை குலைச்சிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு உன் பிரச்சனையை எடுத்து கர்த்தர் கையில் கொடுத்துட்டுனா அவர் பார்த்து கொள்வார். எல்லாருமே எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மனிதனால் கூடாது, தெய்வத்தால் கூடும். எல்லாரும் ஆமே, எல்லாரும் ஆமே, அல்லேலூயா. 9 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாஸ்டர் வாழ்க்கையில் முதல்ல கார் வாங்கினார். வாங்கி நார்த் மெட்ராஸ் பக்கத்தில் போயிட்டு இருந்தார்.
அவர் டிரைவர் ஓட்டுறாரு, பக்கத்தில் உட்காந்தார். இந்த ஆஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், பழைய காலத்து காரு. நேராக கொண்டு போய் என்ன செஞ்சார், ஒரு மாட்டு வண்டி மேலே விட்டுட்டார். மாட்டு வண்டியில் முட்டி அவர் ஓட்டிகிட்டு இருந்தவர் நேராக கீழே விழுந்து கார் மேலே விழுந்துட்டார். கார் டயர் அவர் மேலே இடிச்சிச்சு. தூக்கி பார்த்தா தலையிலலாம் அடி. கொண்டு போய் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நர்ஸு சொன்னால் இவர் பிழைக்க மாட்டார், மண்டை உடஞ்சி போச்சுன்னு பிழைக்க மாட்டார்னு தூக்கிட்டாங்க. காலையில் தான் டாக்டர் வருவார், வந்து உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாஸ்டருக்கு என்ன செய்யனே தெரில. அவர் ஒன்றுமே ஓடல. அவர் நேராக அவர் சர்ச்சுக்கு போனார், முழங்கால் போட்டார். ராத்திரி 10 மணிக்கு முழங்கால் போட்ட மனிதன் விடிய 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 வேறு ஒன்றும் சில சோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தான். சோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தான். சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ராத்திரி 2 மணி இருக்கும். திடீர்னு படுத்திருந்தவன் என்ன செஞ்சார், அந்த ஆள் எந்திரிச்சு உட்காந்து ஓன்னு கத்துனார். உடனே நர்ஸெல்லாம் ஓடி பார்த்தாங்க, முடியல. உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாங்க. அவர் ஓடி வந்து பார்த்தாரு. உட்காந்து சத்திட்டு, நான் எங்கே இருக்கிறேன், என் மாடை எங்கே, என் வண்டி எங்கேன்னாரு. உனக்கு மாடு வண்டிலாம் இருக்குது, என்னப்பா நடந்ததுன்னாரு. நான் வண்டியில் போயிட்டு இருந்தேன், திடீர்னு கீழே விழுந்துட்டேன். என் வண்டி வீல் என் மேலே ஏறிட்டு புழுக்கு, சக்கரம் என் மேலே ஏறிட்டு புழுக்கு, நான் தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னாராம். உனக்கு என்ன செய்யணும் தெரியல. இன்ஸ்பெக்டருக்கு எல்லாத்தையும் கேட்டார். எனக்கு காசு கொடுங்கன்னாராம். அந்த காலத்தில் ஓட்டக்காலெல்லாம் உண்டு. ஓட்டக்காலெலாம் 4 கால் நான் கையில் கொடுத்தாரு. நான் போயிட்டு வரேன்னா உடனே பரவிட்டு போயிட்டார். ஏமே அல்லேலூயா. காலையில் பாஸ்டர் தூக்கத்தோடு போகிறார், என்ன ஆச்சோ அவனுக்குன்னு. இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு சொன்னார், நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன்னார். அல்லேலூயா. நடந்த காரியம், நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன்னாரா. இந்த பாஸ்டர் அவங்க நடந்து வரும்போது நடுங்கிட்டு வராரு. இன்ஸ்பெக்டர் வர வாசல்லே நிற்கிறாரு. நம்மளை பிடிச்சி நேராக கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாரோ அப்படின்னு அவர் பயந்து நடுங்கிட்டு போகிறாரு. அவர் சொன்னார், நீ ஆராதிக்கிற தேவன் பெரிய தேவன். இன்னைக்கு நீ துதி எடுத்தால் வெற்றி பெறுவேன். துதி உனக்கு வெற்றியை கொண்டு வரும். சொல்லுங்கள், துதி உனக்கு வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துதி எடுத்தால் வெற்றி பெறுவாய். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். துதி எடுக்கும்போது 4 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 6 காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆமென். நம்பர் 1, உன் சரீரம் ஒருமனப்பட்டிருக்கணும். உன் சரீரம் என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், உன் சரீரம் என்ன செய்யணும்? சரீரம் ஒருமனப்படுறேன்னு. அதனால் கைகளை உயர்த்தி துதித்தார்கள். ஏன் கைகளை உயர்த்தணும்? கையை ஏன் உயர்த்தணும்? கையை ஏன் உயர்த்தணும்? கையை அர்ப்பணித்தல். கையை உயர்த்தலும் இந்த கை சும்மா இருக்காது, அது அப்படியே தோரியும், அப்புறம் அப்படியே இப்படிங்கும். இந்த சேட்டையெல்லாம் பண்ணோம்ல. சரீரத்தை ஒருமனப்படுத்தணும். துதிக்கும்போது சரீரம் என்ன செய்யணும்? ஒருமனம். தான் கைகளை உயர்த்தி கத்தரை துதிங்கள் சொல்லப்பட்டிருக்காது. 2வது, மனம் ஒருமனப்படணும். சோதரம் 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 சோதரம்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பாதி பேர், சில பேர் பார்த்தீங்கன்னா சோதரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வழியிலே பாதியிலே பிரேக் பண்ணிவிட்டு வேறு கதை பேசுவாங்க. அது மைண்ட் எங்கேயோ ஓடுது, அது வாயில் தான் சோதரம் இருக்குது. ஒருமனப்படணும், மனதில் ஒருமனப்படணும். அபிஷேகத்தில் நெருங்கி சோத்திரம் பண்ணணும். விசுவாசத்தோடு சோத்திரம் பண்ணணும். குறிப்பிட்ட நேரம் சோத்திரம் பண்ண வைக்கணும். ஒரு காலை நேரத்தில் எழுந்தவுடன் நான் 25 நிமிடம் நான் கர்த்தரை நன்றாக துதிப்பேன் என்று அறிந்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏதாவது காரியம் ஆகணுமானால் நான் ஒரு சுருக்கு வழியை சொல்லித்தரேன். நீ கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு. 40 நாள் அல்லது 90 நாள் அந்த காரியம் முடியும் தாண்டி நான் இவ்வளோ மணி நேரம் சோத்திரம் பண்ணணும். சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு, தன்னால் அந்த காரியம் நடக்கும். நடக்காத காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, நான் ஒரு தினமும் 1/2 மணி நேரம் உங்கள் சமூகத்தில் வந்து உண்மை விசுவாசத்தோடு சோத்திரம் பண்ண போகிறேன். என் வாழ்க்கையில் விடுதலை தாருன்னு கேளு. கர்த்தர் விடுதலையா? ரட்சிக்கப்படாத பையன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படுவான். வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் மூடும், நடக்காத காரியங்கள் கூடி வரும். அதற்கு ஒரே வழி என்னென்னா கர்த்தரை துதிக்கணும். காலை எழுந்து உட்கார்ந்து கொண்டு கர்த்தர்கிட்ட வைராக்கியம் பண்ணி துதிச்சுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு, வேற ஒன்றும் செய்யாத. கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே அவர் இறங்கி உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாரும் ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு இடம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. பணம் கொடுக்க முடியல, ரொம்ப பிரச்சனையாயிட்டு தலைமை போதகர் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவர் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு புதுசாக ஒரு பாஸ்டர் போட்டார்.
நீ போய் அதை எப்படியாவது பேசி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 4 கோடியை நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எல்லா கூட இருக்க பாஸ்டர்லாம் அவருக்கு வெளியே வந்தோன்னே கேலி பண்ணாங்க. வசமாகவே மாட்டிக்கிட்டேன், 4 கோடி கொடுக்கணும், என்ன செய்ய போகிற? அவனுக்கு அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டு போயிட்டார். இன்னும் இருக்கிறது 2 மாதம், 2 மாதம் முடிஞ்சால் 4 கோடி கேட்பான். நீயே புதுசு ஊருக்கு என்ன செய்ய போகிறேன்னு. அவர் ஒன்றும் செய்யலை, ஊருக்கு போனாருங்க, முழங்கால் போட்டார், விசுவாசி வர்றவங்களெல்லாம் கூப்பிட்டார், வெறும் சோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். 2 மாதம் வர இதுவும் சில சோத்திரம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தார். 2 மாதம் முடியும் போது ஒரே மனுஷன் வந்து 4 கோடி கொடுத்து அந்த இடத்த வாங்க உதவி செய்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் துதியும் கனத்தையும் செலுத்தி பாருங்க, அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்கிறவனா மாறிடுவேன். இன்றைக்கி நம்முடைய சபை துதிக்கக்கூடிய சபையாக இருக்கணும். கர்த்தர் என்னோட பேசுகிற ஆலயம் கட்டுகிறது பெரிதல்ல, அது துதியின் ஆலயமாக இருக்கணுங்கிறார். கர்த்தர் துதியை எதிர்பார்க்கிறார். 24 மணி நேரம் ஒர்ஷிப் நடந்துக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் மக்கள் இங்கே கூடி கூடி கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு இடமாக அந்த இடம் இருக்கணும். அப்போது கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். அங்கே உள்ளே வருகிற மக்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய ரட்சிப்பின் கிருபையை அனுப்புவார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படி கர்த்தருடைய கிருபை அங்கே பிரசன்னமாகும். அங்கே பிரசன்னமாகி அவர்களுக்கு ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். எல்லாரும் ஆமென். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 20:1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசபாத் ஒரு ராஜா இருந்தான். அவன் தாவீதின் வழிகளில் தான் நடந்தவன், கர்த்தரை துதிக்கும்படி ஆட்களை ஏற்படுத்தினவன், அவன் துதியின் மேல் நம்பிக்கை உள்ளவன். கர்த்தரை தாவீதின் நாட்களில் 4000 பேர் கர்த்தரை துதிக்கும்படியாக அவன் ஏற்படுத்தினான். அப்படியே இவனும் அநேக மக்களை ஏற்படுத்தி கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தருடைய தாவீதின் வழியில் நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு விரோதமாக மோவாபிய புத்திரர்கள், அம்மோனிய புத்திரர்கள், அம்மோனியாவுக்கு அப்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கூடி ஒரு பெரிய கூட்டம் வந்து நின்ன உடனே அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அவன் எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு என்ன செய்தான் பாருங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு, என்ன கர்த்தரை ஒருமனப்பட்டு என்ன செஞ்சான்? தேசம் எங்கும் உபவாசம் கூறினான். நல்லா கவனிங்க. முதல்ல அவன் பயந்தான். 2வது கர்த்தரை தேடும்படி, கர்த்தரை தேடணும்னு முடிவு பண்ணான். ஒருமனப்பட்டான். சொல்லுங்க, என்ன பட்டான்? சத்தமாக சொல்லுங்க. ஒருமனப்பட்டான்னா என்ன? யுத்தம் வந்திருக்கான். உடனே ஃபோன் எடுத்து பக்கத்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ வேறையா பையன் கூட சண்டைக்கு, நான் தனியாக இருக்கேன், பயமாக இருக்குது, ஓடியான்னு கூப்பிட்டானா? சரி இரு, ஒரு பாஸ்டிங் பீரியடுக்கு முடிச்சுட்டு வரேன், வந்து மீதி கதையை பேசுகிறேன்னு அப்படி சொன்னானா? நல்லா கவனிங்க. வேறு யாரையும் நம்பலை, கர்த்தரை மட்டும் நம்பினான். மனதை கர்த்தரை நோக்கி திருப்பினான். என்னைக்கு உன் பிரச்சனை வரும்போது உன் மகத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறதையோ கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த வீண் தம்புடு தபசெல்லாம் வைக்கக்கூடாது. பிரச்சனைனா இயேசு விடுதலை கொடுப்பார், இயேசு எனக்கு சுகம் கொடுப்பார். அப்படி விசுவசிக்கிறவனுக்கு கர்த்தர் இறங்குவார். அதான் பூமி ஒருமனப்படுதல். என்னது? ஒருமனப்படுதல். ஏமே, எங்கள் மாமா அங்கே வைத்தியத்தை கொடுப்போனா சரியாயிரும், எங்கள் மாமி இந்த வைத்தியத்தை கொடுப்போனா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வைத்திய ஜோம் பண்ணால் ஒரு அற்புதம் நடக்காது. ஏன்னா உனக்கு மனம் ஒரு மனம் இல்லை, இருமனமாக இருக்கிற. இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்றவனாக இருக்கிறான். யோசபாத் ஒரே மனம் உள்ளவனாக நான், எனக்கு விடுதலை இயேசுவால் தான் வரும், என் தேவனால் தான் வரும் என்று சொல்லி என்ன செய்தான்? யூதா எங்கும் உபவாசம் கூடினான். என் கர்த்தர் இறங்கினால் ஒழிய என் பிரச்சனைக்கு பதில் இல்லை என்று அவன் அறிந்து கொண்டான். அடுத்த வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். தேவனிடத்தில் உதவி பெறுவதற்காக கூடினார்கள், சகாயம் பெறுவதற்காக கூடினார்கள். ஏமேன். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு பட்டணத்தில் கூடினார்கள். அங்கே யோசபாத் நின்று கொண்டு ஒரு பெரிய ஜெபத்தை எடுக்கிறான். நீங்கள் இந்த பட்டணத்தை எங்களுக்கு கொடுத்தீர், இந்த தேசத்தெல்லாம் நீர் ஆபிரகாம் உங்கள் சிநேகிதனாக ஆபிரகாமுக்கு கொடுத்தீர் என்றெல்லாம் அப்படி ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு அந்த மக்களை குறித்து கர்த்தர்கிட்ட சொல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் பாருங்க. 10வது வசனம்.
இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். பாருங்க, அவங்க எகிப்திலிருந்து வர்றாங்க. வரும்பொழுது மோவாபிய புத்திரர்கள் இருக்கிறாங்க, அங்கே அம்மோனிய புத்திரர்கள் இருக்கிறாங்க. அந்த வழியாக அவங்க வராமபடி கர்த்தர் அவங்களை வேறு வழியாக கூட்டிகிட்டு வந்தார். சுற்றி வந்தாங்க. அந்த வழியாக வந்தால் அவங்களுக்குள்ள யுத்தம் வந்திருக்கும். யுத்தம் வந்தால் அவங்களுக்கு நிறைய சேதம் வரும். அவங்களோட நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தூதி கொண்டு வந்தீர். நீர் அப்படி பாதுகாப்பாக எனக்கு கொண்டு வந்தீர். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், 11வது வசனம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இப்போ கர்த்தர்கிட்ட உதவி கேட்குறாங்க. நியாயம் செய்ய ஆண்டவரே, நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ என்று கேட்குறார். கேட்ட இடத்துல எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. முதல்ல அவன் சொல்லுகிற காரியம், இந்த ஜனங்களுக்கு முன்பாக போய் யுத்தம் பண்ணதுக்கு என்கிட்ட பலன் இல்லை. ஆமென். ரெண்டாவது, நான் என்ன செய்ய வேண்டியது என்று எனக்கு தெரியலை. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? எனக்கு என்ன கேட்குறான்? எனக்கு ஒரு ஆலோசனை கூட ஆண்டவரேன்னு கேட்குறான். ஆமென். அடுத்தால வேதம் சொல்லுது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் முக்கியம், வேறு எங்கேயும் நோக்கலை. எனக்கு ஒரு ஆலோசனை வேணும். அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு பலன் கிடையாது. நான் என்ன செய்யணும்னு தெரியலை. சில சமயம் நமக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணனே தெரியாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் தான் நமக்கு பலன் கொடுக்கணும். அவரை நோக்கி பார்க்கணும். ஆமென். அவரை நோக்கி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு ஆலோசனை சொல்லுன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு உண்மையே நான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் பாரு, 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இவன் கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே கர்த்தர் சொல்றார், யுத்தம் உன்னுடையது அல்ல, என்னுடையதுங்கிறார். என்னைக்கு உன் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் கொண்டு போக நீ கற்றுக்கொண்டாயோ, கர்த்தர் உன் பிரச்சனை உன்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. சொல்லுங்க, உன்னுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த கால வேளையில் சில பிரச்சனையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, இது உன்னுடையதல்ல, என்னுடையதுங்கிறார். அதை நான் பார்த்துக்கிறேங்கிறார். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாரும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு நாட்களாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, காரியம் கைகூடி வரல, சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறீங்க, என்ன செய்யணும்னு தெரியலாமல் உட்காந்துருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பிரச்சனையை என் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போ, உன் பிள்ளைகள் எதிர்காலத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு போ, நான் பார்த்துக்கிறது, என்னுடையதுங்கிறார். அல்லேலூயா, என்னுடையதுங்கிறாரு. எல்லாரும் ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடையதுன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். ஆமென். வாழ்க்கையில் ஆண்டவர் பேசும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஊழியக்காரர் ஆலயம் கட்டணும், பயங்கர கஷ்டத்தில் இருந்தார், எப்படி கட்ட போகிறேன்னு தெரியலேன்ட்டு இருந்தார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஜெபம் பண்ணார், பாடி பாடி இவருக்கு கோடி கோடியாக தேவை ஆண்டவரே, பாடி பாடி பெற்றுக்கொள்ளட்டும்னு ஜெபம் பண்ணார். அந்த ஊழியக்காரரை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு வீட்டில் போய் என்ன செஞ்சார், ஒவ்வொரு பாடலையும் 5000 முறை 6000 முறை பாடினாராம். பாடிக்கிட்டே இருந்தார். மறுபடியும் கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டே இருந்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒன்று காரியத்தை புரிந்துக்கணும். கர்த்தர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்து அதை பிடிச்சிக்கணும். ஏமே யுத்தம் என்னுடையது அல்ல, உங்களுடையதுன்னார். சொல்லிவிட்டு அடுத்தால் அந்த யுத்தத்தை எப்படி நடத்தணும்னு சொன்னார்.
நாளைக்கு நீங்கள் அவளுக்கு விரோதமாக போங்கன்னு சொன்னார். ஆமென். அவங்க எங்கே வருவாங்கங்கிறதையும் சொல்லிட்டார். கீஸ் என்ற மேட்டின் வழியாக வருகிறார்கள் இன்னும் அவருக்கு ஒரு செய்தியும் கொடுக்குறார். நீங்கள் அவங்களை எங்கே சந்திக்கணும் அப்படிங்கிறதையும் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணும்? தரித்து நிற்கணும். யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடியாக யுத்தத்துக்கு பட்டயத்தோடு நிற்கணும். தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு எதிராக நீங்கள் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நாளைக்கு நீங்கள் யுத்தத்துக்கு போகணும். கர்த்தர் யுத்தம் செய்வான்னு சொல்லி வீட்டில் படுத்து தூங்க சொல்லலை. நீங்கள் யுத்தத்துக்கு போகணும், தரித்து நிற்கணும். நாளை கர்த்தர் உங்களோட வருவார் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். அடுத்த வசனம், கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கெம்பீரமாய் துதித்தார்கள். உடனே கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 21, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் முடிந்த பிறகு அவர்கள் பாடி ஆடி மகிழ்வார்கள் ஜெயிச்ச உடனே. ஆனால் இப்போ என்ன செஞ்சால் யுத்த வீரர்கள்லாம் பின்னால் நில்லுங்க, முன்னால் துதிக்கிறவங்கள முன்னால் நிறுத்தான். என்ன சொல்லி? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறவர்களை நிறுத்தினார்கள். ஆமென். கர்த்தரை துதியுங்க, கிருபை, அவரை தான் கிருபையாக இறங்கி இந்த யுத்தத்தை செய்ய போகிறாருன்னு சொல்லி துதியுங்கள் சொல்லி அவருக்கு முன்னால் நிறுத்தி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னால் யுத்த வீரர்கள் வராங்க எல்லாரும். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. 3 ராஜாக்கள் அவங்களுக்குள்ளே சந்தேகம் வந்துடுச்சு. நம்மளை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்மளை க்ளோஸ் பண்ண தான் கூப்பிட்டு வந்திருக்கான். எதிராளி அங்கேருந்து சண்டைக்கு வர்றான், வரல, அவன் பாட்டு பாடிட்டு ஜாடியாக வரான். அப்போ இங்கே ஏதோ சதி நடந்து போச்சுன்னு ஒருத்தரை வெட்டிட்டு எல்லோரும் சேர்த்துட்டாங்க. என்னைக்கு நம்ம துதியை எடுக்கிறோமோ நம்முடைய சத்துருக்களை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நீ உன் சத்துருக்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாயா? உன் வாயில் எப்போதும் துதி இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா சிலையிலும் துதிக்கணும். இன்றைக்கி உன் சத்துருக்களை நீ ஜெயிக்கணும்னு நினச்சா இன்றைக்கி தீர்மானம் பண்ணி முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதித்து கொண்டேரு. உனக்கு விரோதமாக உருவாக்கின ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமல் போகும். உனக்கு விரோதமாக நிற்கிற எல்லா காரியத்திலும் நீ ஜெயம் எடுக்கிறவனா மாறிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து நல்லா சோத்திரம் பண்ணுங்க, நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சத்ரு உங்களை விட்டு ஓடி போக முடியா. நல்லா சோத்திரம் பண்ண. அவன் திட்டத்தோடு வந்திருக்கிறான், உங்களை ஏமாற்றும்படி வந்திருக்கிறான், உங்களை வஞ்சிக்கும்படி வந்திருக்கிறான். நீ நல்லா சோத்திரம் பண்ணி அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே செத்துட்டாங்க. இவன் ஒன்றுமே பண்ணலை. ஆமென். அடுத்தால என்ன செஞ்சாங்க பாருங்க, எல்லாம் அடிச்சு சேர்த்தா. 21வது வசனம் பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 24, யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். எதிரி எல்லாம் அங்கே பிரேதமாக கிடக்குறாங்க. வனாந்தரில் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் பிரேதமாக கிடக்குறாங்க. அடுத்த வசனம்,
யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. அவங்க போட்டுருந்த நகைகளெல்லாம் கலட்டி, ட்ரெஸ் எல்லாம் கலட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 3 நாள் ஆச்சு. அவ்வளோ 3 நாள் கொள்ளையிட்டாங்க. அவங்க தங்களால் எடுத்து கொண்டு போகக்கூடாதா இருந்தது. இவங்க கொண்டு வந்த ஆர்மி அந்த குதிரையெல்லாம் ஏற்றிட்டு போக முடியல. அவ்வளோ திங்ஸ் அவங்களுக்கு கிடச்சிது. ஒரு பெரிய கனத்தை பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் துதிச்சா உங்களுக்கு விரோதமாக வர்ற ஆயுதம் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள். கர்த்தரை கனப்படுத்தினால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இன்றைக்கி ஒரே ஒரு கல்லத்தில் உள்ளதை வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் இதே தான் பேச போகிறேன். துதியை பற்றி தான் பேச போகிறேன். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு காரியத்தை வைக்கிறேன். கர்த்தரை கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார். சொல்லுங்கள், கர்த்தரை கனப்படுத்தினால் அவர் உன்னை கனப்படுத்துவார். நீ ஒரு வாயில் ஒரு துதி கூட நான் சொல்லவே மாட்டேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது? தெய்வ பிரசனத்தை உணர முடியாது. இன்றைக்கி தீர்மானம் பண்ணு, எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், அவர் பிரசனத்துக்குள்ளே வாழ்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருப்பதை நான் உணர்வேன். எல்லாரும் ஆமென். அற்புதங்களை ருசிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க, நான் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அதற்காகவே கர்த்தர் என்னை உண்டாக்கியிருக்கிறார். சொல்லுங்கள், அதற்காகவே கர்த்தர் என்னை உண்டாக்கியிருக்கிறார். அதற்காகவே நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சோத்திரம் சொல்லுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நன்மையும் கிருபையும் என்னை உண்டாகும், வெற்றியும் விடுதலையும் உண்டாகும், மன மகிழ்ச்சியும் மன ரம்பிகமும் உண்டாகும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு அதை சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒருமனப்பட்டு ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் சரீரத்தை ஒருமனப்படுத்துவேன், என் மனதை ஒருமனப்படுத்துவேன், அபிஷேகத்தில் நிறைந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்பேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஸ்தோத்திரிப்பேன். 90 நாள் 40 நாட்கள் நான் பொருத்தனை பண்ணி கர்த்தரை நோக்கி நான் ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன். கர்த்தரை நோக்கி துதிக்க 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 உன் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெருமை தான் நம்முடைய அழிவுக்கு காரணம். ஆமென். நீ கடைசியாக சொல்கிறேன், மனதில் வைத்துக்கொள்ளுங்க. நான் அதிகமாக கர்த்தரை துதிச்சிங்கன்னா, எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்திட்டீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு தாழ்த்திட்டீங்கன்னா கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். எல்லாரும் ஆமென். அதனால தான் வேதம் சொல்ல, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு கூட. சோத்திரம் தான் எல்லாத்துக்கும். என்னது? சோத்திரம் தான் எல்லாவற்றுக்கும். ஸ்தோத்திரம் தான். உங்களுக்கு என்னெல்லாம் கவலையாக இருக்குது அதெல்லாம் எழுதுங்க பேப்பரில். அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு படுத்துங்க. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆமென். எதெல்லாம் உங்களுக்கு கவலையாக இருக்குது? வருத்தப்பட்டு பாரபாரம் சோப்பர்களின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்போ இளைப்பாறுதல் தருவார்? ஸ்தோத்திரம் பண்ணால் இளைப்பாறுதல் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல எப்படி போக முடியும்? ஸ்தோத்திரத்தோடு போகணும். சொல்லுங்கள், எப்படி போகணும்? ஸ்தோத்திரத்தோடு போகணும். ஹல்லேலூயா. அப்போ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கவலையே கிடையாது. கவலை இல்லாத மனிதர்கள் நீங்கள். எல்லாரையும் பார்க்கட்டுமா? உங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன்? இப்போ கவலை இல்லாத மனிதர்கள். எல்லாரும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை வந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரங்கிற மந்திரத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பண்ணியே கடந்து போயிடலாம். எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். சோத்ராப் 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 சோத்ராப்
சோதரம் 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 சோதரம். நல்ல சோதனம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான்கிற உங்களுடைய பெருமை உங்களை விட்டு ஓடி போயிடும். போயிட்டால் பாவம் இல்லாத வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க. தான் இருக்க வரைக்கும் பாவம் செய்வீங்க, செஞ்சுட்டு யாருக்கு தெரியாதுன்னு நினைப்பீங்க. சாத்தானுடைய டெக்னிக்காக தான் வஞ்சிக்கிறவன். அவன் என்ன எப்படி பண்ணுவேன், உங்களை ரகசிய பாவத்தில் நடத்துவான், நடிக்க சொல்லுவான். ஒன்றும் தெரியாதவனு போல் நடி அப்படிமா. அவன் நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுனா கர்த்தர்ட்ட உண்மையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நீ ஸ்தோத்திரம் பண்ணால் உன் கண்ணு திறக்கும், உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட கெட்டாக இருந்தாலும் சரி தான், விடுதலை. நான் அடுத்த வாரம் நான் அதை குறித்து உங்களோட பேசலான் இருக்கேன். ஏமே இன்றைக்கி நல்ல கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கலாம். எல்லா கைகளை தூதுங்க. சோதராம் சோதராம் சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் சோதராம் சோதராம். கைகளை உயர்த்தி சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரே சோதராம் சோதராம் சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதரம் சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். எல்லாரும் வாய்களை திறந்து சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். ரெண்டு நிமிஷம் சோதரம் பண்ணதுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஏமேன். மூச்சு வாங்குது. ஏமேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்தெந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளை வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், ஜோமெண்டெல்லாம் நிறுத்திடுங்க, எழுதுங்க, வச்சுட்டு அரை மணி நேரம் சோதரம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம்? இப்போ நம்ம 2 நிமிஷம் சோதரம் பண்ணோம். எதுக்கு உங்களை இப்போ உங்களுக்கு சோதரம் பண்ணால் 2 நிமிஷம் தான் பண்ணோம். 2 நிமிஷத்தில் என்ன அரை மணி நேரம் சோதரம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க, டைம் வச்சு சும்மா பார்க்காதீங்க, அது ஓடாது, கொஞ்சம் நின்றுடும். அது நின்றுடும். நீ சோதரம் பண்ணோன்னு நின்றுடும் அது. ஏமேன். அதில் பார்க்காம பேசாமல் சோதரம் பண்ணிட்டுருங்க. முதல் நாள் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், அதுக்கு மேலே முடியாது. அப்புறம் 2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி 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 அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்று நிறுத்துங்க. துதிங்க, எல்லாம் சரியாயிடும். ஏமே. இயேசு நல்ல தகப்பன்.
எல்லாம் உனக்கு தருவேங்கிறாரு. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? ஊடையில் புகுந்து என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பண்ணுகிறதெல்லாம் நிறுத்தணுமானா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் கிரியை செய்ய விடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோதரம் பண்ண 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 நீங்கள் அப்படியே சிறுமைப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுவீங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுட்டீங்களா, அப்போ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால் ஏதாவது ஆகும்னு நினச்சிட்டு இருந்த வரைக்கும் ஒன்றும் நடக்காது. பவுல் என்னால் ஆகும்னு எது நினைக்கல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் தான் என்ன செய்வார், அவர் என்னை பலப்படுத்துகிறாரு, அவர் செய்கிறார். எல்லாரும் ஆமே, ஆமே. எத்தனை பேருக்கு இது இன்றைக்கி ஒரு தெளிவாக அது வந்திருக்கு? ஏமே. அப்போ இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், இன்னைக்கு வீட்டில் போய் ஈவினிங் சோதனம் பண்ணுங்கள். ஏமே. காலையில் நாளைக்கு ஒரு நேரத்தை குறிங்க. முதல்ல ஒரு நேரம் குறிச்சிருக்க சோதனம் பண்ணதுக்கு நேரத்தை குறித்து 1/2 மணி நேரம் குறிச்சிட்டு உட்காந்து சோதனம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை அலாரம் வச்சுருங்க, செல்ஃபோனில் அலாரம் வச்சுட்டு என்ன செய்யுங்க, பேசாமல் சோதனம் பண்ணிட்டுங்க, பார்க்கலாம் வேண்டாம். ஆமென். நீங்கள் 1/2 மணி நேரம்னா ஆட்டோமேட்டிக்காக அதையே கூப்பிட்டுருவோம் உங்களை. ஆமென். நீங்கள் ஓயாமல் எடுத்து பார்த்துட்டு சோத்திரம்ன்ட்டு என்னடா ஆத்திரமாக இருக்குது, இனிமேல் முடியலையே அப்படிலாம் கவலைப்பட வேண்டாம். பயிற்சி பண்ணுங்கள். முதல்ல 10 நிமிஷம் பண்ணுங்கள். ஆமென். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை பழகுங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ காலையில் நாங்கள் ஒரு 1 மணி நேரம் பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றும் தோன்றலை. கொஞ்சம் விட்டால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட பண்ணுவோம். இன்னும் அப்படியே பழகிடுச்சு. சோத்திர பலி மிக முக்கியம். உனக்குள்ளே இருக்கிற தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவரை தேவனிட்டு மகிமைப்படுத்தாமலும் துதியாமலும் உங்கள் இருதயம் இருளடைஞ்சிடக்கூடாது. எல்லாரும் ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு இங்கேருந்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களை போடுவோம், வாய்களை திறந்து கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு கர்த்தரை சோதனம் பண்ணுங்க. சோதராப் 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 சோதராப். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. தொடர்ந்து உமது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் வாய்களை துதிகளினால் நிரப்பும், எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு என்ற இனிய நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரலை மறவாதே, ஆமென். இப்போ அடுத்து மிஷினரி காணிக்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். யாரெல்லாம் மிஷினரி காணிக்கை எடுத்துக்கோங்க கையில். நம்ம 32 மிஷினரிகளை தாங்குகிறோம். எல்லோரும் கையில் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறோம். போகும்போது பின்னால் இருக்க பெட்டியில் போட்டுருங்க. அது ஒரு சேரில் வச்சுருப்பா. எல்லோரும் கையில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ லார்ட். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த மிஷினரி நாங்கள் தாங்குகிற ஏறக்குறைய 34 மிஷினரிகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, அவர்கள் இன்னும் உற்சாகத்தோடு ஊழியம் செய்ய கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்கள் கைகளை திறக்கிற இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படி உதவி செய்யும். மென்மேலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மென்மேலும் இவர்கள் செழித்து ஓங்கவும் கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் இன்னும் அநேக மிஷினரிமார்களுக்கு நாங்கள் உதவி செய்ய எங்கள் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவாராக. எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா மகிமைக்கான துதியும் ஒக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுது சகலம் இருப்பதாக, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரத்தோடு கூட வீட்டில் போய் ஈவினிங்கில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உட்கார்ந்துருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பஸ் ஸ்டாண்டில் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பஸ்ஸில் போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.